இவங்கிட்ட போய் கெஞ்ச தேவையில்லை. நீங்க எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுறீங்களான்னு கேட்டா, முன்னால் இருந்தவங்க எல்லாம் செய்த குளறுபடியால் தான் இப்படி ஆட்சின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. நான் பேசுறதான் ரொம்ப பேசுவேன். ஆகையினால அடக்கி வாசிக்கணும். நீர்வளத்துறை அமைச்சர் வாயே திறக்காத மௌனம் காக்கிறாரு. முதலமைச்சரே வாய் திறக்கிறது இல்லை. அவர் இன்னும் ஒரு அறிக்கையாகவோ செய்தியாகவோ வெளியிடவில்லை. ஒரு ஏசியமாக அனுமானமாக அவருடைய அமைச்சர்கள் சொல்வதை பார்த்து காவேரி பிரச்சனையை படுத்தினார். காவேரியில் 2 பிரச்சனை. ஒன்று, நமக்கு மாதாந்திர வாரியாக கொடுக்கிற தண்ணீரை அவன் கொடுக்கல. அதை கேட்க போறாரா அல்லது மேகதாது கட்டவானான்னு கேட்க போறாரான்னு தெரியல எனக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி எங்களுக்கு 10 போய் கேட்டாக்கா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டரு வீணா போயிடும். சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டர் போட்டான். இது மாதிரி இன்னாருக்கு இன்னாருக்கு இத்தனை மாதம் கொடுக்கணும். அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு, அவங்கிட்ட போய் சொல்லணும். ஒழுங்காற்று குழு இருக்கு, அவங்களோட பேசலாம். 2 வேறும் கேள்வி கேட்கலன்னா சென்ட்ரல் வார்டு கமிஷன் ஒன்று இருக்கு, அவங்க கிட்ட போய் சொல்லலாம். சென்ட்ரல் வார்டு கமிஷன்ன்றது நீர்வளத்துறை அமைச்சருடைய கையில் இருக்கிறது. ஆகையினால சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு ஏன் நீங்க மாதவாரியா கொடுக்க மாட்டேன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு, அந்த மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு. நீங்க போய் கேட்டீங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் நாம பெட்டிஷன் போட்டு தண்ணியை கொடுக்கறது இல்லைன்னா நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோங்க. அப்போ அந்த நம்ம வாங்கணும் பாருங்க, அந்த ஆர்டரு வீணா போயிடும். அதனால்தான் கண்டிப்பா நாம் யாரும் போகக்கூடாதுன்னு இப்ப இல்லை, நாங்க இருக்கும் போதே இந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் யாரும் போறதில்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ரைட்டு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்கிட்ட போய் கெஞ்ச தேவையில்லை. நான் பேச வேண்டியதெல்லாம் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, சென்ட்ரல் வார்டு கமிஷன், மிஞ்சி போனா அந்த நெடுவாளத்துறை அமைச்சரி. இதுதான் நாம பார்க்கணுமே தவிர நாங்கள் போய் அவர்கிட்ட போய் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுறீங்களான்னு கேட்டா அந்த ஆர்டரே செல்லாதவன் ஆக்குற மாதிரி போயிடும். அதனால்தான் அது ஜாக்கிரதையா எல்லாரும் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் அவர்கள் போவதற்கு முன்னாலாவது எங்களையெல்லாம் கூடாடி பரவாயில்ல, சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளையாவது கூட்டி ஒரு ஆலோசனை செஞ்சிருக்கலாம். எல்லா எதிர்கட்சிகளும் கொடுக்க பேசியிருக்கலாம், அதையும் செய்யலை. ஆகையினால முதலமைச்சர் எதுக்காக போனாருன்னு யாருக்கும் தெரியல. நானா யூகித்து சொல்றேன், இதுக்கு போனால் இதாடி வந்துடும். மேகதாது பொறுத்த வரையில அவங்க கபினிக்கு வர தண்ணியே, கேஆர் சாகர் வர தண்ணியே, இன்னொரு காத்துல வர தண்ணி 3 டேம் கட்டி நம்ம நிறுத்தணுன்றாங்க. அதாவது 60 டிஎம்சி கபினின்னா அந்த அபினியில நமக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளோன்னு இருக்கு, 52 டிஎம்சின்னா அது கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல வழி வர தண்ணி எல்லாம் நமக்கு நோமேன்ஸ் ஏரியாது, யாருடைய இது கையில் அது நமக்கு வர்றது, அதையெல்லாம் இவங்க நிறுத்திடுவாங்க. ஆக மேகதாது கட்டினாங்கன்னா எந்த விதத்திலும் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வராது, அதுல உறுதி. ஆகையினால இது ஒரு நாள் அரைநாள் பிரச்சனை இல்லை. 1892 இருந்து 1924 இருந்து எத்தனையோ ட்ரிபியூனல்கள்
டெல்லி வரையில இல்ல, இங்கிலாந்து வரையில போய் கேஸ் நடத்தியிருக்காங்க. ஆகையினால இதுல கொஞ்சம் பொறுமை வேணும். ரெண்டாவது, அந்த அமைச்சர்கள் முன்னால் இருந்தவங்கெல்லாம் செய்த குளறுபடியால் தான் இப்படி ஆட்சின்னு ஒரு அமைச்சர் சொல்றார். நான் சட்டசபையில் இருக்கும்போது கையெழுத்து கூப்பிட்டு கேட்டேன், கர்நாடகத்தில் யாராவது எடையூரப்பா சரியா செய்யல, குமாரசாமி சரியா செய்யல அப்படின்னு யாரும் சொல்றாங்களா? இல்ல. அவங்களுக்கு ஒரே இது மேகதாது தான். அது மாதிரி 1000 பிரச்சனை நமக்கு இருந்தாலும் தயவு செய்து இதெல்லாம் நீங்களா நானான்னு பேசாம, நான் பேசுறது தான் ரொம்ப பேசுவேன், அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா இந்த காரியம் ஆகணும், நாட்டு பிரச்சனை இது. ஆகையினால அடக்கி வாசிக்கணும் அமைச்சர் பெருமக்கள். முதலமைச்சர் அவர்கள் போய் வந்த பிறகால்தான் தெரியும். விஜயோட ரீசன்ட் கம்பேரிசன் என்னன்னா, விஜய் இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் வந்து எம்ஜிஆர் புதுசா ஆட்சிக்கு வந்த அப்புறம் நேரடியா கர்நாடகா கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண முயன்றாரு. எம்ஜிஆர் பாணியிலேயே விஜயும் முயற்சி பண்றாருன்ற எம்ஜிஆரோட ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க சார்? விஜயோட ஒப்பீடு எங்க எம்ஜிஆர் பேசினாரு? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசுல இங்கிருந்து கர்நாடகாவுக்கு போயிட்டு அப்ப இருந்த நீர்வளத்துறை அமைச்சரோட வீட்டுல நாங்களே 100 தடவை பேசியிருக்கிறியா? அது அப்போ கோர்ட்டுக்கு நான் போகாதப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு, நம்ம கையில் கிடைச்சிட்டான், பட்டா கிடைச்ச மாதிரி நமக்கு. அதை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு போறோம்னா, இது மாநில முதல்வர்கள் பேசினா இந்த விவகாரத்தில் ஏதாவது தீர்வு எட்ட முடியுமா? அவங்க பேசுறதுல என்ன தடை இருக்கு எதிர்கட்சிகளுக்கு? 60 ஆண்டுகளுக்கு பிறகு போய் அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அதுக்கு ஏன் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? போய் பேசி எனக்கு பேர் தெரியாதவரெல்லாம் என்கிட்ட சொல்லி அவர் என்ன சொன்னார் எனக்கு கேட்கறீங்களே, எனக்கு யாருன்னு அவர் தெரியாது. அதே போல கடந்த இந்த 60 நாள் ஆட்சிகளுக்குள்ளவே ஏற்கனவே திமுக 10 லட்சம் கோடி கடன்ல எங்களை விட்டு போயிருக்காங்கன்னு சொன்னவங்க இப்போ ஒரு தகவல் வந்துக்குது, 228 கோடி கடன்ல இருக்கு, கடன் வாங்கி இருக்காங்க இந்த புது அரசு அப்படின்னு ஒரு தகவல். அதாவது ஒண்ணு வச்சுங்க, எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி கடன் வாங்காம ஆட்சி நடத்த முடியாது. ஆனா வாங்குற கடனை என்ன பண்றாங்கன்றத இது வேணும். அதுதான் இல்லைன்னு கேட்ட, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஜாமீன் போடுறான் அந்த கடனுக்கு. ஆகையினால கடன் வாங்காம எந்த ஆட்சியும் நடக்காது. ஆனால் வாங்குற கடனை என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில வந்து 3 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு நீட்ல மறுசீரமைப்பு பண்ணணும், அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், மத்திய அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு 3 கோரிக்கை வச்சு 24 நாள் தொடர் போராட்டம் பண்ணாங்க. அவங்க மேல தடியடிகள் நடத்தினாங்க. இன்னைக்கு அந்த இளைஞர்களோட போராட்டம் வெற்றி பெற்று மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஈவன் மோடி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து 3 கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ராஜினாமா. மோடியே இல்ல, எங்கேயுமே மாணவர்கள் கிளர்ந்து எழுந்தால் ஆட்சி மாற்றம் தான் நடக்கும். மேற்கு அசீனா இருக்காங்க வங்கதேசம், என்னாச்சு அங்க ஸ்டூடெண்ட் தான், எல்லா இடங்களிலும் ஸ்டூடெண்ட் தான் நடத்துறான், எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா. அதனால இதே ஆட்சி தான் நாங்கள் நடத்தணும். 65 போராட்டத்தில் இந்தியர் போராட்டம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலையா? ஆக மாணவர் சமுதாயம்ன்றது லேசானது அல்ல. பிரிஞ்சு இருக்கிறவரையும் தனியா இருப்பான், ஆனா ஒன்னா சேர்ந்துட்டான்னா அவனுடைய சக்தி பெருசாயிடும். 2020 மாணவர் சக்தி தான் வெற்றி தீர்மானிக்கும் சொல்லியிருக்கீங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இது இம்பாக்ட் இருக்குமா, எதிரொலிக்குமா சார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொடெஸ்ட்? அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்தியா முழுக்க அது பரவி இருக்கு. நான் யோசிக்க நல்ல இதுவரைக்கும் இந்த விவகாரத்துல நீர்வளத்துறை அமைச்சர் வாயே திறக்காத மௌனம் காக்குறாரு. செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாலும் மேகதாது காவேரினாலே அவரு பதிலே சொல்லாம கிளம்பிடுறாரு, மௌனமா இருக்குது. ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளின் குரலா தான் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் நின்று சொல்லிட்டு போலாம் இல்லையா? முதலமைச்சரே வாய் திறக்கிறது இல்ல, அவருக்கு இவர் எப்படி வாய் திறப்பாரு?
அவருக்கு இந்த விவகாரம் தெரியும் நினைக்கிறீங்களா தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இன்னொரு அமைச்சர் அவரு, நான் அதை பற்றி குறை சொல்ல விரும்பல. நான் ஒரு அமைச்சராக இருந்தேன். அவருக்கு எதனா ஆலோசனை சொல்ல விரும்புறீங்களா? ஐயோ அவ்வளவு பெரிய ஆள் இல்லை நான். எதிர்கட்சிகள் இப்போ சமீப நாட்களா நாடாளுமன்றத்துல திமுக வந்து நீட் விவகாரத்துல தனிச்சு பண்ணாங்க, காங்கிரஸ் தனிச்சு பண்ணாங்க. இத வச்சு பிஜேபியோட திமுக நெருங்குது, பிஜேபியோட கூட்டணி அமைக்க போகுது. பிஜேபியோட நெருங்கல, காங்கிரஸ் விட்டு நாங்க வழியா வந்துட்டோம்.